ஹாய் வணக்கம். நான் உங்கள் சிந்து பைரவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை என்னுடைய பதிவிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால், இதை பற்றி நான் சொல்ல போகின்றேன் என்று சொன்னால், முதியோர்களை பற்றி தான் சொல்ல போகின்றேன். இன்று நாங்கள் நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நவீன தொடர்பாடல் சாதனங்களோ ஏனைய அறிவியல் ரீதியான வளர்ச்சிகளோ அல்லது எல்லாமே ஒரு இயந்திர தொழில்நுட்பம் மூலம்தான் இன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பண்புகளை மறந்து விட்டோமோ தெரியவில்லை, அல்லது மறத்து விட்டோமோ தெரியவில்லை. முதியவர்களை மதிக்கும் பழக்கம் இன்றைய இளைய தலைமுறையினருடைய பரிணாமம் வளர்ச்சி பெற்று வருவதை காண முடிகின்றது. இது உண்மையில் கவலை தரும் ஒரு விடயமாகும். நாம் பேரளவிலே மட்டுமே மனிதனாக பிறந்து விட்டால் போதாது, உண்மையும் என்னுடைய தாய் தந்தரையும் ஏனைய முதியோரையும் அன்பு செய்ய வேண்டும். அதனால் தான் சர்வதேச மட்டத்தில் முதியோர் தினமும் சிறுவர் தினமும் அக்டோபர் 1 கொண்டாடப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய பெற்றோரை முதலில் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்களை 10 மாதம் சுமந்து இந்த பாரினிலே பயன்படுத்தி எங்களுக்குரிய கல்விகள் சகல வசதிகளையும் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் ஏன் முதியோர் இல்லங்களில் சேர்க்க வேண்டும்? ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு நிமிடம் சிந்தித்தால் இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் இதற்காக. என்னுடைய ஆதங்கம் இதுதான். நீங்கள் உங்களுடைய அம்மாவை இன்று முதியோர் இல்லத்தில் விட்டால் நாளை உங்களுடைய பிள்ளையும் உங்களை அங்கேதான் கொண்டு சேர்க்கும். ஒரு நிமிடம் ஒதுக்கி சிந்தித்து பாருங்கள். காவோலை விட குருத்தோலை சிரிக்கும் என்று கூறுவார்கள். ஆம், எமக்கும் இன்று இளமை இருக்கலாம், நாளை நாமும் ஒரு முதுமை நிலைக்கு தள்ளப்படத்தான் போகின்றோம். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்றார்கள். அதற்கேற்ப நாங்களும் எங்களுடைய பிறப்பினுடைய நிலையாமை உணர்ந்து ஏனைய முதியவர்கள், அதாவது பேருந்தில் பயணம் செய்யும் போது கூட அவர்கள் கால் கடுக்க நிற்பார்கள். நிறைய இடங்களிலே நான் கூட பார்த்திருக்கின்றேன். உண்மையில் இது ஒரு கவலை தரும் விடயமாகும். இளைஞர்களே, உங்களுக்கு இன்று நடக்க உங்களுடைய உடலிலே தும்பிருக்கலாம், ஆனால் அவர்கள் தள்ளாடி நிற்கும் நிலையில கூட உங்களுக்கு மனிதநேயம் வரவில்லை என்றால் அது உங்களுடைய தப்புத்தான். எனவே முதியோரை போற்றுங்கள், முதியோரை மதியுங்கள், முதியோர் இல்லங்களை அறவே ஒழித்திடுங்கள். இது என்னுடைய ஆதங்கமாகும். இந்த கருத்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கூட சிந்து பைரவி.